Hello students, welcome to my channel Elemental Explorers. நீங்கள் என்னைக்காச்சும் எப்படி இவ்வளோ எலிமெண்ட்ஸை டிஸ்கவர் பண்ணாங்க, எப்படி இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இப்படி ஒரு பர்ஃபெக்டான டேபிளாக கொண்டு வந்தாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்போ அதுக்கான பதிலாக தான் இன்னைக்குள்ள வீடியோ இருக்க போகுது. எஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி ஆஃப் பீரியாடிக் டேபிள். இது எல்லாமே ஒரே நாளில் நடந்ததில்லை. பல செஞ்சுரிஸாக பல சயின்டிஸ்டோட எஃபர்ட்ஸ்னால உருவாக்கப்பட்டது தான் இந்த பீரியாடிக் டேபிள். ஏன்ஷியன்ட் டைமில் வாழ்ந்த மக்கள் ஃபர்ஸ்ட்லாம் ஸ்டோன்ஸை தான் அவங்களுக்கு தேவையான டூல்ஸாக யூஸ் பண்ணாங்க. அப்படியே டைம் போக போக அவங்க கோல்ட், சில்வர், காப்பர் இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டலாக கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான டூல்ஸ், வெப்பன்ஸ், கரன்சி அண்ட் ஆர்னமெண்ட்ஸாக அதை மாடிஃபை பண்ண ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் 17th 18th செஞ்சுரியில் நிறைய சயின்டிஸ்ட் ஒவ்வொரு எலமெண்ட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணி அதை ஐசோலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது ஆல்ரெடி யூசேஜில் இருந்த நேச்சுரல் எலமெண்ட் தான், பட் அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு அதை டிஸ்கவர் பண்ணி டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டாக ஐசோலேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பாஸ்பரஸ் பை ஹெனிக், cobalt by George Branch and nickel by Axel Frederick, hydrogen by Henry, oxygen by Joseph and Cole and nitrogen by Daniel Rutherford. எப்படி ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் எலிமெண்ட்ஸை ஐசோலேட் பண்ணாங்களோ அப்படியே அதை அரேஞ்ச் பண்ணவும் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. இப்படியே போயிட்டு இருந்த ஸ்டோரியில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரின்னு அழைக்கப்பட்ட ஆண்டோயின் லெவோசியர் 1789 பப்ளிஷ் பண்ண புக்கில் டேபிள் ஆஃப் சிம்பிள் சப்ஸ்டன்சஸ்னு ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் இந்த மாதிரி அரவுண்ட் 33 எலிமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு லிஸ்ட்டை கொடுத்தாங்க. இதுவுமே பீரியாடிக் டேபிளோட டெவலப்மெண்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஹிண்ட்டாக இருந்துச்சு. இதுதான் ஆண்டோயின் லெவோசியரோட டேபிள் ஆஃப் சிம்பிள் சப்ஸ்டன்சஸ். பட் இந்த டேபிளோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னெல்லாம்னா, இந்த டேபிள் மெயினாக எலிமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியாக்டிவிட்டி பேஸ் பண்ணி மட்டும்தான் இருந்துச்சே தவிர அட்டாமிக் நம்பர் பற்றியோ அட்டாமிக் வெயிட் அண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னு எதை பற்றியுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்புறமா அந்த டைமில் டிஸ்கவர் பண்ணப்பட்ட ஒரு சில எலிமெண்ட்ஸை கூட அவர் இந்த டேபிளில் இன்க்ளூட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இந்த டேபிளில் ஹைட்ரஜன், சல்ஃபர், பாஸ்பரஸ் இப்படின்னு சில எலிமெண்ட்ஸ் கூடவே ஒரு சில சிம்பிள் சப்ஸ்டன்ஸுமே பிளேஸ் ஆகிருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், கால்சியம் ஆக்சைடு, மெக்னீஷியம் ஆக்சைடு, பேரியம் சல்ஃபேட் இந்த மாதிரி ஒரு சில சிம்பிள் சப்ஸ்டன்சஸையும் எலிமெண்ட்ஸ் கூடவே சேர்த்து அவர் இந்த லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா 19th செஞ்சுரியில் தான் அட்டாமிக் வெயிட்டுங்கிற கான்செப்ட் வருது. அதுக்கு முன்னாடி நிறைய சயின்டிஸ்ட் இதை பற்றி பேசியிருந்தாலுமே அதுக்கு ஸ்ட்ராங்கான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இல்லை. அப்போ தான் 1803 ஜான் டால்டனுங்கிற சயின்டிஸ்ட் அட்டாமிக் தியரியை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இந்த தியரியை பேஸ் பண்ணி அவர் சொன்னது எல்லா பொருளுமே இன்டிவைசபிள் ஆட்டம்ஸ், அதாவது பிளக்க முடியாத அணுக்களால் உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஆட்டம்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் வெயிட் இருக்குன்னு அட்டாமிக் வெயிட் பற்றி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவரை தொடர்ந்து தாமஸ் தாம்சன்கிற சயின்டிஸ்ட் 1807 அவர் பப்ளிஷ் பண்ண எ சிஸ்டம் ஆஃப் கெமிஸ்ட்ரிங்கிற புக்கில் அட்டாமிக் தியரி பற்றியும் அட்டாமிக் வெயிட் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக ஜான்ஸ் ஜேக்கப் பெர்சீலஸ்ங்கிற சயின்டிஸ்டோட ஒர்க்கு தான் அட்டாமிக் வெயிட் பற்றின ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்கையும் பீரியாடிக் டேபிளோட டெவலப்மெண்ட்டில் இந்த அட்டாமிக் வெயிட்டோட இம்பார்ட்டன்ஸையும் தெரிஞ்சிக்க ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக அமைஞ்சுது. இப்போது எல்லாரோட கவனமும் அட்டாமிக் வெயிட் மேலே திரும்ப ஆரம்பிச்சது. அடுத்ததாக எல்லாரும் அட்டாமிக் வெயிட் பேஸ் பண்ணி எலிமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்போ தான் 1817 ஜொஹான் வொல்ஃப்ஹாங் டாபரீனர் சர்டன் குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸிபிட் பண்ணதை நோட் பண்ணுறாரு. அதாவது குறிப்பிட்ட 3 எலிமெண்ட்ஸ் ஒரே மாதிரியான வேதியியல் பண்புகளை கொண்டிருந்துச்சு. அவர் அதை ட்ரையட்ஸ்னு மென்ஷன் பண்ணார். அதுலேயும் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த 3 எலிமெண்ட்ஸை அட்டாமிக் வெயிட் பேஸ் பண்ணி இன்க்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணும்போது மிடில் எலிமெண்ட்டோட அட்டாமிக் வெயிட் மற்ற 2 எலிமெண்ட்டோட ஆவரேஜாக இருந்துச்சு.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரையடில் லித்தியம் அண்ட் பொட்டாசியமோட அட்டாமிக் வெயிட்க்கு நம்ம ஆவரேஜ் எடுக்கும்போது மிடில் எலமெண்ட்டான சோடியமோட அட்டாமிக் வெயிட் வந்துச்சு. இதே மாதிரி தான் மற்ற ட்ரையட்ஸ்க்கும். இது என்னதான் ஒரு நல்ல ட்ரையாக இருந்தாலும் இவரோட இந்த லா ஆஃப் ட்ரையட்ஸ் எல்லா குரூப் எலமெண்ட்ஸ்க்கும் சூட்டபிளாக இல்லை. ஸோ இன்னுமே இதில் நிறைய மாடிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சு. அடுத்ததா ஜான் நியூலாண்ட்ஸ் 1865ல லா ஆஃப் ஆக்டேவ்ஸை ப்ரப்போஸ் பண்ணார். இவர் நோட் பண்ணது என்னன்னா, எலமெண்ட்ஸை அட்டாமிக் வெயிட் பேஸ் பண்ணி இன்க்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணும்போது எவ்ரி 8th எலமெண்ட் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸிபிட் பண்ணுச்சு. எப்படி பியானோவில் எவ்ரி 8th கீ சேமாக இருக்குமோ அதே மாதிரி இவரோட அரேஞ்ச்மெண்ட்ஸில் எலமெண்ட்ஸும் சேம் ப்ராப்பர்ட்டிஸை கொண்டிருந்ததால் அவர் அதை லா ஆஃப் ஆக்டேவ்ஸ்னு மென்ஷன் பண்ணார். இதுதான் நியூலாண்ட்ஸ் ஆக்டேவ். இவரோட இந்த லாலையும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. மெயினாக இந்த லா லைட்டர் எலமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆச்சு, பர்டிகுலராக அப் டு கால்சியம். கால்சியம்க்கு அப்புறம் உள்ள எலமெண்ட்ஸ்க்கு இந்த லா ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் இவர் எவ்ரி 8th எலமெண்ட் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸிபிட் பண்ணுதுன்னு சொன்னாரே தவிர ஏன் அப்படி ரெகுலர் இன்டர்வலில் ப்ராப்பர்ட்டி சிமிலராக இருக்குன்னு மென்ஷன் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃபுல் ஃபோக்கஸுமே அட்டாமிக் வெயிட் பற்றி மட்டுமே இருந்துச்சு. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை இவர் கம்ப்ளீட்டாக நெக்லெக்ட் பண்ணிட்டாரு. இப்படி நிறைய ட்ராபேக்ஸ் இருந்ததால் இவரோட இந்த ப்ரப்போசல் சயின்டிஃபிக் கம்யூனிட்டியால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு. இப்படியே பல தோல்விகளை சந்திச்ச நம்ம பீரியாடிக் டேபிளோட பயணத்தில் ஹீரோ ஒருத்தர் என்ட்ரி ஆனார். அவர் வேற யாரும் இல்லை, டிமித்ரி மெண்டலீவ்ஸ். இவர் 1869ல பீரியாடிக் லாவை ப்ரப்போஸ் பண்ணார். அதுபடி இவர் எலமெண்ட்ஸை அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அட்டாமிக் வெயிட் பேஸ் பண்ணி ரோஸ் அண்ட் காலம்ஸாக அரேஞ்ச் பண்ணார். ரோஸை பீரியட்னும் காலம்ஸை குரூப்னும் மென்ஷன் பண்ணார். இவரோட இந்த லா பீரியாடிக் டேபிளோட டெவலப்மெண்ட்டில் மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுச்சு. இவருக்கு அடுத்து எத்தனை பேர் வந்தாலும் இவரோட இந்த ஒர்க்கு தான் கெமிக்கல் எலமெண்ட்ஸை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணுங்கிற ஒரு கம்ப்ளீட் ஃபவுண்டேஷனாக இருந்ததால் இவர் தி பயோனியர் ஆஃப் த பீரியாடிக் டேபிள்னு அழைக்கப்பட்டார். இதுதான் மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள். இவரோட இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேயும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. அது என்னன்னா, அவரோட டைமில் சில எலமெண்ட்ஸோட அட்டாமிக் மாஸை தப்பாக கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. அது எலமெண்ட்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸில் கன்ஃபியூஷன்ஸை கிரியேட் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரஜனை பிளேஸ் பண்ணுறதுலையும் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஏன்னா ஹைட்ரஜன் அல்கலி மெட்டல்ஸையும் ரிசம்பிள் பண்ணுச்சு. அதே நேரம் அதோட கெமிக்கல் பிஹேவியர் ஹாலஜன்ஸ் மாதிரி இருந்துச்சு. இதனால ஹைட்ரஜனை பிளேஸ் பண்ணுறது பெரிய சேலஞ்சான விஷயமா இருந்துச்சு. அப்புறம் இந்த டேபிளில் சில கேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபில் ஆகாமல். அந்த இடத்துல இந்தந்த எலமெண்ட்ஸ் வரும்னு கொஞ்சம் ப்ரெடிக்ஷன்ஸை வச்சுருந்தாரு. ஆனால் ஃப்யூச்சரில் அவரோட ப்ரெடிக்ஷன்ஸில் சிலது மிஸ் ஆச்சு. இப்படி சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தாலும் அவரால் முடிஞ்ச பெஸ்ட்டை பீரியாடிக் டேபிளோட ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. அதனால தான் இப்போவுமே பீரியாடிக் டேபிள்னு யோசிச்சாலே முதல்ல எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது மெண்டலீவ்ஸ் தான். இப்படி முடிவே இல்லாமல் போயிட்டு இருந்த ஸ்டோரியில் எண்டு கார்டு போட வந்தவர் தான் ஹென்ரி மோஸ்லி. இதுவரை நம்ம பார்த்ததுல எலிமெண்ட்ஸை அட்டாமிக் மாஸ் பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, கரெக்டாக? கடைசியாக நம்ம பார்த்த மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள் பெரிய சக்ஸஸை அடைஞ்சாலுமே அதுலேயுமே ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் லா பேஸ் பண்ணி எலிமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணப்போ சில எலிமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணின பேட்டர்னில் ஃபிட் ஆகலை. எங்கேயோ ஒரு இடத்துல எதையோ மிஸ் பண்ணுறோன்னு சயின்டிஸ்ட் மறுபடியும் அதில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஏர்லி 20th செஞ்சுரியில் ஹென்ரி மோஸ்லி எக்ஸ்ரேஸ் வச்சு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சரையும் அதோட ப்ராப்பர்ட்டிஸையும் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுச்சு. இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் எலக்ட்ரான்ஸ் வச்சு பம்பார்ட் பண்ணார். பம்பார்ட் பண்ணுறப்போ எக்ஸ்ரேஸ் எமிட் ஆச்சு. அப்படி எமிட் ஆன எக்ஸ்ரேஸை அப்சர்வ் பண்ணப்போ அதோட ஃப்ரீக்வன்சி அட்டாமிக் மாஸை விட அட்டாமிக் நம்பருக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணி அவர் ப்ரப்போஸ் பண்ணது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அட்டாமிக் நம்பர் இருக்குது. அந்த அட்டாமிக் நம்பர் எதை ரெப்ரசன்ட் பண்ணதுன்னா ஆட்டமோட நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் வேரி ஆச்சு. அண்ட் இந்த அட்டாமிக் நம்பர் தான் ஒரு எலமெண்ட்டோட ஐடென்டிட்டியையும் அட் த சேம் டைம் பீரியாடிக் டேபிளில் அதோட பொசிஷனையும் டிட்டர்மைன் பண்ணுதுன்னும் இவர் சொன்னார். இவரோட இந்த டிஸ்கவரி ப்ரீவியஸ் ப்ரப்போசல்ஸ் எல்லாத்தையும் விட மோர் அக்யூரேட்டாக இருந்ததால் இது எல்லாராலும் அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு. அதே மாதிரி பீரியாடிக் டேபிள் அதுக்கப்புறமா அட்டாமிக் மாஸ் பேஸ் பண்ணி இல்லை, அட்டாமிக் நம்பர் படி ரீஅரேஞ்ச் பண்ணப்பட்டுச்சு. இப்போவாச்சும் ஒரு முடிவுக்கு வந்தீங்களேன்னு தோணுதா? எனக்கும் சேம் ஃபீலிங் தான். இதுதான் ஹென்ரியோட ப்ரப்போசல் படி ரீஅரேஞ்ச் பண்ணப்பட்ட பீரியாடிக் டேபிள். 87 எலமெண்ட்ஸோட இப்போ இருக்க டேபிள் கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 74% கம்ப்ளீட் ஆன நிலையில் இருந்துச்சு. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி சில கேப்ஸ் ஃபில் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா? அதையும் கண்டினியூஸ் இயர்ஸில் ஒவ்வொன்றா டிஸ்கவர் பண்ணாங்க. ஹாஃப்னியம் இன் 1923, டெக்னீசியம் இன் 1937. இந்த டெக்னீசியம் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியலி சிந்தசைஸ்டு எலமெண்ட், தட் மீன்ஸ் மேன்மேடு. இது மட்டும் இல்லாமல் யுரேனியம்க்கு அப்புறம் உள்ள நெப்டியூனியம், புளுட்டோனியம், அமெரிசியம், கியூரியம், இப்படி அட்டாமிக் நம்பர் 93லிருந்து 118 வரை உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியலி சிந்தசைஸ்ட். அண்ட் இதை டிரான்ஸ் யுரேனியம் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது யுரேனியம் விட அட்டாமிக் நம்பர் அதிகமாக இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் டிரான்ஸ் யுரேனியம் எலமெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அட்டாமிக் நம்பர் 106 to 118 எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஹாஃப் லைஃப் ரொம்பவே கம்மி, செகண்ட்ஸில் தான் இருக்கும் அதோட ஹாஃப் லைஃப். எஸ்பெஷலி ஒகனசனோட ஹாஃப் லைஃப் ஒன்லி 0.89 மில்லி செகண்ட்ஸ். அப்படின்னா எவ்வளோ கம்மின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இப்படி 1923லேருந்து 2000 இயர்ஸ் வரை எலமெண்ட்ஸை டிஸ்கவர் பண்ணுறதும் பீரியாடிக் டேபிளில் இன்க்ளூட் பண்ணுறதும் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. கடைசியாக 2016ல் நிகோனியம், மாஸ்கோவியம், டெனசன், ஒகனசன்னு 4 எலமெண்ட்ஸை பீரியாடிக் டேபிளோட 7th ரோவில் அஃபிஷியலாக ஆட் பண்ணாங்க. முழுசாக சந்திரமுகியாக மாறின கங்காவை பாருன்னு சொல்கிற மாதிரி முழுசாக உருமாறின பீரியாடிக் டேபிளை நீங்களும் பாருங்கள். இப்போவும் ரிசர்ச் போயிட்டுருக்கு. இது இதோட ஸ்டாப் ஆச்சா இல்லை இன்னும் இந்த டேபிள் எக்ஸ்பேண்ட் ஆகுதான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.